வணக்கம் சார். வணக்கம். திமுக ஆதரவாளர் மூத்த பத்திரிகையாளர் செந்தில்வேல்ங்கிற ஒரு பத்திரிகையாளர் சொல்லியிருக்காரு, தமிழகத்துல படிச்சவங்களும் சரி ஐடில வேலை பார்க்குறவங்க சாப்பிட்றதுக்கே திமுக தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு பேச்சை முன் வச்சிருக்காரு. அதுவும் ஒரு சோசியல் மீடியால ரொம்ப பரபரப்பு பேச்சாலும் போய்கிட்டு இருக்கு. அந்த வீடியோ பாத்தீங்களா? வீடியோ பார்த்து அவர் என்ன பேசினாருன்னு கேட்டேன். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, குறிப்பா இது ஏன் சொல்றாரு, இப்போ நீங்கெல்லாம் டிவிகேக்கு ஓட்டு போட்டதா ஒரு தகவல் வருது. குறிப்பா இந்த ஐடி கம்பெனியோட சொல்லலாம், டிவிகேக்கு ஓட்டு போட்டதா ஒரு தகவல் வருது. நீங்க சாப்பிடுறீங்களா சாப்பாடு, அந்த சாப்பாட்டுல அந்த சோத்துக்கு காரணம் சாப்பிட்றதுக்கு காரணம் திமுக. ஏன்னா மத்திய பிரதேசத்துல, உத்தரப்பிரதேசத்துல, பீகார்லாம் ஐடி கம்பெனியே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு படிச்சவர், ஒரு மூத்த பத்திரிகையாளர் நீங்களே சொல்றீங்க. அப்படி பொது வெளியில முதல் தவறா பேசலாமா? உத்தரப்பிரதேசத்துல, மத்திய பிரதேசத்துல, பீகார்ல எவ்வளோ ஐடி கம்பெனி இருக்குன்றது அவருக்கு தெரியுமா? சரி, அவருக்கு தெரியலாம் விட்டுருங்க, நான் சொல்றேன். ஏன்னா இங்க தமிழ்நாட்டுல மட்டும்தான் எல்லாமே இருக்குது, மற்ற ஸ்டேட்ல எதுவுமே இல்லை அப்படின்ற அளவுக்குலாம் சொல்லக்கூடாது இல்லையா? உத்தரப்பிரதேசத்துல மட்டுமே பல பிரபலமான ஐடி நிறுவனங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா HCL, TCS, இன்ஃபோசிஸ், விப்ரோ, அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட், கூகுள், சாம்சங்கு, அடோப், இந்த மாதிரி பல நிறுவனங்கள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் மத்திய பிரதேசத்தில் எடுத்தீங்கன்னா என்னென்னா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், சிஎஸ்சி. பீகாரில் எடுத்துக்கிறோன்னா பீகார்லேயும் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், எஸ்காம், இந்தியா சாஃப்டெக்கு, அப்புறமா பார்த்தீங்கன்னா STPI, அதாவது சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பார்க்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு நிறைய நிறுவனங்கள் இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லக்கூடிய அந்த 3 பகுதியிலுமே நிறைய இருக்கக்கூடிய ஒன்று. அப்போ நீங்க எதன் அடிப்படையில் எல்லாத்துக்குமே காரணம் என்ன இவங்க சுருக்கமாக சொல்ல வராங்கன்னா, எல்லாத்துக்குமே காரணம் நீங்க திமுக தான், எல்லாத்துக்குமே காரணம் திரு கருணாநிதி தான். திமுக கூட அப்புறமா தான் மேட்ரு, அண்ணா கூட எதுவும் பண்ணல, ஸ்ட்ரைட்டா கருணாநிதி தான் எல்லாமே பண்ணிட்டேன். அண்ணாவுடைய ஆட்சிகள் ரொம்ப குறைவு, சரி நான் அதை அதுக்கு உள்ளாக்கல. ஆனா எல்லாத்துக்கும் காரணம் கருணாநிதி அவர்கள் தான் இவங்க சொல்லக்கூடியது. எல்லாருமே ஒவ்வொரு காலத்துல ஒண்ணு பண்ணாங்க, அது யாரும் இல்லைன்னா சொல்லல. ஆனா எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தானே, ஒரு ஆட்சியாளர்கள் பண்ண வேண்டியது கடமை, அதை பண்ணாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, முன்னாடிலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப தலித்துகளை பார்த்து நீங்க சட்டை போட்டதுக்கு நாங்க தான் காரணம், நீங்களும் ஒரு பெட்டு போட்டீங்க. ஆமா, நீங்க சட்டை போட்டதுக்கு நாங்க தான் காரணம், நீங்க கேமரா தோட்டத்துக்கு நாங்க தான் காரணம், இப்ப மைக்ல பேசல, இது காரணம் திமுக தான் சொல்லிட்டு எவ்வளோ மோசமா எவ்வளோ கேவலமா அந்த சாதி புத்தியோட பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசுவாங்க. இது ஏன் நான் மென்ஷன் பண்றேன்னா, இதே திமுக சார்ந்த RS பாரதி போன்றவங்களாம் தமிழ்நாட்டில் ஹைகோர்ட்ல நீதிபதிகள், தலித்துகள் நீதிபதிகளாக இருக்காங்கன்னா அதெல்லாம் திராவிட இயக்கம் போட்ட பிச்சை சொல்லிட்டு பேசினவர் தான் RS பாரதி போன்றவர்களாம். தயநிதி மாறன்லாம் என்ன பேசினாரு, நாங்கள் என்ன 3ஆம் தர மக்களா, என்னது தாழ்த்தப்பட்ட மக்களா அப்படின்ற அளவுக்கு ஒரு மோசமான ஒரு புத்தியிலேருந்து நீங்க பேசுறீங்க. சரிங்களா? எப்பவுமே அதை கொடுத்தோம் இதை கொடுத்தோம்னு சொல்லிட்டு பேசுறதுக்கெல்லாம் யாருக்குமே தகுதி கிடையாது. ஏன்னா இது எல்லாத்துக்கும் வழிவகை செய்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்னா இவங்க சொல்லக்கூடிய ஐயா கருணாநிதி அவர்களும் கிடையாது. இன்னைக்கு அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்கள் போயிட்டு படிக்கிறாங்கன்னா அதுக்கும் காரணம் கிடையாது. ஏன்னா இப்ப நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டுல நீங்க தான் திமுக தான் எல்லாத்துக்கும் காரணம், பெரியார் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு யார் காரணம்? மம்தா பானர்ஜி சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கு யார் காரணம்? யூபியில அம்மையார் மாயாவதி சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கு யார் காரணம்? பல மாநிலங்கள்ல உங்களுக்கு முன்னோடியாக பார்த்தீங்கன்னா பல பேர் பெண் அதிகாரிகள் IPS ஆகுறாங்க, IAS. இதுக்கெல்லாம் யார் காரணம்? இப்போ இதுக்கெல்லாம் பெரியார் காரணமா? இப்போ இதுக்கெல்லாம் திமுக காரணமா? பெரியார், திமுக, திரு கருணாநிதி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவங்களால முடிஞ்ச சில விஷயங்களை பேசினாங்க, பண்ணாங்க, எழுதினாங்க, ரைட், ஓகே, அவ்வளோதான். ஆனால் இது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம்லாம் பேசக்கூடாது. இன்னொன்று சொல்கிறேன், நான் குறிப்பாக திருப்பி இவங்க சொல்கிறது என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய பட்டியல் சமுதாய மக்களுக்கு நாங்கள் தான் பண்ணோம், இவங்கெல்லாம் ஒன்றும் பண்ணல. இவங்களுக்கு முன்னாடியே அயோத்திதாச பண்டிதர், தாத்தா ரெட்டமலை சீனிவாசன், MC ராஜா, இன்னும் பல பேர் இந்த சமுதாயத்துக்காக பண்ணியிருக்காங்க. ஏன் ஐயா இளைய பெருமாள் கூட சமுதாயத்துக்காக நிறைய பண்ணியிருக்காரு. அப்போ இவ்வளோ விஷயங்கள் பட்டியல் சமூகத்திற்காக அந்த சமூகத்தில் இருந்த தலைவர்களே பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் திருப்பி நீ என்ன பண்ணுறேன்னா திமுக லேபிள், திரு கருணாநிதி லேபிள் ஒட்ட வந்துடுறீங்க. இது ரொம்ப மோசமான ஒரு புத்தி. இப்போ புதுசா இப்போ இதுக்கு என்ன காரணம், இந்த நேரத்துல என்ன காரணம் சொல்றேன். இந்த நேரத்துல என்ன காரணம்னா விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க, டிவிகேக்கு ஓட்டு போட்டாங்க. அப்ப டிவிகேக்கு ஓட்டு போட்டவங்க நன்றி விசுவாசம் இல்லையா? இது என்ன பேச்சு? இந்த பேச்சுல என்ன அர்த்தம் இருக்கா நீங்க பேசுறதுல? டிவிகேக்கு ஒருத்தன் ஓட்டு போட்டான், NDKக்கு ஒருத்தன் ஓட்டு போட்டான், நன்றி விசுவாசம் இல்லைன்னா இது என்ன பேச்சு? அப்போ திமுக இன்னைக்கு நீங்க ஆட்சியில் இருக்கிறீங்க. இது திமுகவோட வைத்தறிச்சலா இல்ல இந்த நபரோட தனிப்பட்ட? ரெண்டும் ஒரு வைத்தறிச்சல் தானே. அவர் தானே சொல்லிக்கிறார், தன்னை தானே அவர் என்ன சொல்றாருன்னா, திமுகவோட சொம்பு கிடையாது, திமுகவோட அண்டான்ற அளவுக்கு சொல்லக்கூடிய அது அவருடைய விருப்பம். ஒரு பத்திரிகையாளரோ இல்ல திமுக அனுதாபியோ இல்ல திமுக காரரோ, எனக்கு அதெல்லாம் அவர் விருப்பம், அவரே சொல்லிப்பார், அவரே ஒத்துப்பார், நான் அதுக்குள்ள வரல. இந்த தனிப்பட்ட அண்ணன் செந்தில்வேல் மீல் குறித்து நம்முடைய விமர்சனம் என்பது பார்த்தீங்கன்னா பெருசா கிடையாது. பொதுவா இந்த பொது புத்தி அப்படிதான் இருக்கு. விஜயுடைய வருகை பார்த்தீங்கன்னா இங்க திமுக பெரிய ஒரு தலைவலி கொடுத்திருக்கு. தலைவலின்றதை விட பார்த்தீங்கன்னா அது மீள முடியாத துயரத்தை கொடுத்திருக்கு விஜயுடைய வருகை. ஏன்னு கேட்டா,
எங்க பார்த்தாலும் யாருக்கு ஓட்டு போட்டோம், யாருக்கு ஓட்டு போட்டோம், விசிலுக்கு போட்டோம், விசிலுக்கு போட்டோம், விசிலுக்கு போட்டோம் அப்படின்ற பேச்சு பரவலா வந்திருக்கு. அவர் எவ்வளவு வாக்கு வாங்க போறாரு, இல்ல எத்தனை ஜெயிக்க போறாருன்றது ரிசல்ட் வந்து சொல்ல போகுது. அதுக்கு முன்னாடி நீங்க வைத்திய ஸ்டேஷன்ல கதறதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? எதனால கதறீங்க? நீங்க விஜயை பார்த்து கதற வேண்டிய காரணம் என்ன? அது திமுக இருக்கு. இப்ப விஜய் வந்து அதாவது விஜய் சொல்றாரு டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் போட்டி. திமுக என்ன சொல்லுது? எனக்கும் அதிமுகவுக்கும் போட்டி. அப்ப திமுக உங்க லிஸ்ட்ல விஜய் இல்லவே இல்ல. எப்படி அவர் லிஸ்ட்ல அதிமுக இல்லையோ, அந்த மாதிரி இவங்க லிஸ்ட்ல வந்து டிவிகே வந்து இல்ல. அப்ப இல்லாத ஒருத்தரை பார்த்து கதற வேண்டிய அவசியம் என்ன? அந்த தோல்வி பயம் இவங்களுக்கு வந்துருச்சுன்றதான் புரிஞ்சுக்க முடியுது. அந்த விஜய் குறித்தான அச்சம் வந்து இவங்களுக்கு வந்துருச்சுன்னு தான் புரிய முடியுது. 2வது விஜய் மட்டும் கிடையாது. இவங்க அண்ணன் சீமான் பார்த்தும் பல இடங்கள் வந்து கதறி இருப்பாங்க. சீமான் அண்ணனை வந்து ஒருத்தன் ஆதரிக்கிறான் அப்படின்னாலே அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்கள சாதி பெருமை பேசுறவங்க ஒரு சாயம் பூசுறது, இவங்கெல்லாம் குடிப்பெருமை பேசுறவங்க ஒரு சாயம் பூசுறது. அப்புறம் சீமான் அண்ணன் வந்து படிக்காத, நீ வந்து படிக்கலாம், படிப்பு விட்டுட்டு நீ வந்து ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு போயிட்டு சொன்னாரு சொல்லிட்டு அப்படியே ஒரு சாயம் பூசு. எங்க பேசியிருக்காரு? ஆடு மாடு வளர்ப்பதனுடைய பொருளாதாரத்தை குறித்து பேசுறாரு, அவரோட சந்தை பொருளாதாரத்தை குறித்து பேசுறாரு, பால் பொருட்களுடைய சந்தை பொருளாதாரத்தை பேசுறாரு. உன்னை படின்னு தானே சொல்றாரு. நீயாவது இருமொழி கொள்கைன்றார், ஒரு மொழி கொள்கைன்றார். மொழி கொள்கை ஒண்ணுதான் இருக்க முடியும். தாய் வழி கல்வி தாய்மொழியில் கல்வி வந்து கட்டாயம் அப்படின்றத சொல்றாரு. அப்ப இவ்வளோ விஷயம் படிப்புகள் குறித்து பேச நபர் எப்படி நீ படிக்காதரா அப்படின்னு சொல்ல முடியும்? இந்த போலியான கற்பிதங்களை ஏன் கொண்டு வராங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு வச்சுக்கலாம். ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு, உதயநிதி அவர்கள் பேசுறாரு, சீமான் அவர்கள் பேசுறாரு. யூடியூப்ல 3 பேர் பேசுறதுல யார் பேசுறது மக்கள் அதிகமா பார்ப்பாங்க? கண்டிப்பா சீமான். ஏன்னு கேட்டா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அது ஈர்க்குது. அப்ப விஜய் போன்றவர்கள் பேசும்போது இன்னும் அதிகமா பாக்குறாங்க. அது ஏன்னு கேட்டா விஜய் உடைய அந்த நட்சத்திர அந்தஸ்து என்பது ரொம்ப பெருசா இருக்குது. அது நீங்க அளவிட முடியாத அளவுக்கு இருக்குது. அது அவரு என்னது வீட்டுல இருந்து கிளம்புறப்ப கேமரா வச்சாங்கன்னா நைட்டு போய் தூங்குற வரைக்கும் கேமரா வைக்கிறாங்க. ஆனா அதையும் பாக்குறாங்கல்ல. இப்போ பாக்குறதுனால வைக்கிறாங்கல்ல, வைக்கிறதுனால பாக்குறாங்கன்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் பெரிதும் அதை பாக்குறாங்க. இப்போ ஊடகங்கள் வந்து எல்லா ஊடகங்களும் திமுக இப்போ விஜய் கிட்ட போய் காசு வாங்க போறது கிடையாதுல்ல, எல்லா ஊடகங்களும் போய் டிவி கிட்ட காசு வாங்க போறது கிடையாதுல்ல. ஏன் இதை எல்லா ஊடகங்களும் விஜய் 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 விஜய்னு பேசுறாங்கன்னா மக்கள் பார்க்குறான். இப்போ ஊடகங்களுக்கு ஒரு வியூஸ் தேவை, அவனுக்கு வந்து அது இன்க்ரீஸ் ஆகணும், வியூஸ் போகணும், இது எல்லாமே இருக்குது. ரெண்டா விஜய் கிட்ட போனா பாக்குறாங்க. அப்போ விஜய் என்ற நபரை வந்து மக்கள் பார்க்கறதுனால ஊடகங்கள் போறாங்க. ஊடகங்கள் திணிப்பதால் மட்டுமே விஜய் காண்பிக்கப்பட்டாருன்னு நான் சொல்ல. 2வது சில எக்ஸ்ட்ரா வேலையும் பண்றாங்க விஜய்க்காக. இப்போ விஜய் மட்டுமே தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எக்ஸ்ட்ராவும் பண்றாங்க. அது நம்ம வந்து ஏற்கல. நீ எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாரு. நீ சீமான் அண்ணனுக்கு ஒரே மாதிரி ஊடகம் நிற்பாரு, அண்ணன் திருமாவையும் நீ ஒரே மாதிரி பாரு, விஜய் அவர்களையும் ஒரே மாதிரி பாரு. நீ அதுல வந்து பாரபட்சம் பார்க்க கூடாது. விஜய்க்கு கூடுதலான ஸ்பெஷாலிட்டி ஏன்டானா நடிகர், மக்கள் விரும்புறாங்க பாக்குறாங்க. இப்ப இதுதான் இங்க சிக்கல். இப்ப திமுகன்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு என்ன கிடையாது. இன்னைக்கு டிவிகே சொல்லிட்டு அவ்வளவு பேர் பேசுறாங்க. இப்ப என்னன்னா வந்து டிவிகேல பேசுறவங்க தற்கூரிகள். சரி, அவன் தற்கூரி இல்ல. இப்ப தற்கூரிகள் 10,000 பேர் வந்து ஓட்டு போட்டான் இல்லையா? உன்னால என்ன பண்ண முடிஞ்சது? ஒன்னும் பண்ண முடியல. பல லட்சத்தை தாண்ட போகுது. அது என்னன்றது ரிசல்ட் தெரிய போகுது. என்ன பண்ண முடிஞ்சது? நீ தற்கூரின்னு சொன்ன, அணில் குஞ்சுன்னு சொன்ன, என்ன பண்ண முடிஞ்சது? உன்னால தடுக்க முடிஞ்சதா? நாளைக்கு அதே நீ சொல்லக்கூடிய தற்கூரி அணில்கள்ட்டு சொல்லக்கூடிய இன்க்ரீஸ் அதிகமாயிட்டு நாளைக்கு விஜயை தான் முதலமைச்சராக போறான்னு முடிவு பண்ண திமுக தடுக்க முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ஒரு மனிதனை தலைவராக ஏற்றுக்கொள்வது என்பது மக்கள் கிட்ட இருக்கு, நம்ம திணிக்கிறதுல கிடையாது. பையன் கருணாநிதி அவர்களுக்கு பிறகாக அடுத்த வாரிசாக ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தாங்க. சரி, அவங்க கட்சி அவங்க ஆட்சி எல்லாமே ரைட்டு. இப்போ அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் நமக்கு துணை முதலமைச்சராக வர போறான்னு நமக்கு தெரியாது. நம்ம ஒரு ஓட்டு போடவே இல்லையே. வந்துட்டார்ல துணை முதலமைச்சரா, நம்மளால பண்ண முடிஞ்சதா? அப்போ அதிகாரம் உங்க கையில் இருக்கு, நீங்க வந்து பண்றீங்க. நாளைக்கு அந்த அதிகாரம் வந்து வேற ஒரு கையத்துல மாறும்போது அது வந்து மாறும். தொடர்ந்து விஜய் வந்து எங்களுக்கு போட்டி இல்லை அப்படின்னு சொல்லி டிஎம்கே முன்னாடி வர எலெக்ஷனுக்கு முன்னாடி வர பேசியிருந்தாங்க. ஆனா இப்போ வந்து ஓட்டுங்கிறத பார்த்தா விஜய் பக்கம் தான் திரும்பி இருக்கு. ஆனா டிஎம்கே சார்ந்தவங்களே சொல்றாங்க எனக்கு எந்த பயமே கிடையாது. எந்த பயம் ஏன் இல்லைன்னு கேட்டா நீங்க வரப்போறதில்ல உங்களுக்கு தெரியுது. பெரும்பான்மையான வாக்குகள் அது திமுகவிற்கு எதிரான வாக்குகள் அமைஞ்சிருக்கு. ஒன்று அதிமுக கிட்ட போயிருக்கு, இன்னொன்று வந்து விஜய் கிட்ட வந்து போயிருக்கு. அப்போ இந்த 2 பேருக்கிட்ட அதிகமாக ஸ்ப்ரெட் ஆனதுனால என்ன ஆகுது? திமுகவுக்கு நம்ம வரப்போறதில்லை சொல்லிட்டு தெரியுது. தேர்தல் முடிஞ்ச கையோட ஒருத்தர் கொடைக்கானல் கிளம்பிட்டார், இன்னொருத்தர் வந்து வெளிநாடு வந்து கிளம்பிட்டார். அது அவங்க விருப்பம், ஜாலியாக போங்க, தப்பு கிடையாது, அதெல்லாம் சந்தோஷமா இருக்கலாம். ஆனால் நீங்கள் வரும்பொழுது அந்த சந்தோஷம் உங்களுக்கு இருக்குமான்னு கேட்டால் தெரியல. ஏன்னா தேர்தலுடைய ரிசல்ட் வந்து என்னவா மாறப்போகுதுன்றது யாராலும் யூகிக்க முடியல. இப்போ திமுக 100% வீட்டுக்கு அனுப்பப்படுமா அப்படின்றது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கு. ஏன்னு கேட்டால் விஜயுடைய ஓட் எந்த பக்கம் திரும்பி இருக்குன்னு தெரியல. அது அதிமுகவிற்கு எதிராக திரும்பி இருக்கா, இல்லை ஒட்டுமொத்தமாக திமுகவிற்கு எதிராக மட்டுமே திரும்பி இருக்கான்னு தெரியல. பெரும்பாலும் திமுகவிற்கு எதிராக திரும்பி இருக்கும். ஏன்னு கேட்டால் திமுக மேலே தான் பார்த்தீங்கன்னா வந்து
அந்த ஒரு ஆளுங்கட்சி மீது இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு, அது வந்து எப்பவுமே தேர்தல் எந்த கட்சி ஆளுங்கட்சியா இருக்கோ அவங்க பக்கம் தான் திரும்பும். அப்ப அது வந்து திமுகவின் பக்கம் தான் இருக்கும். அப்ப அதிமுகவுடைய வாக்குல வந்து விஜய் பெருசா கை வச்சிருக்காரான்னு கேட்டா பெருசா வைக்கல. ஆனா எப்படி வச்சிருக்க வாய்ப்பு உண்டுன்னா, இப்ப பெரும்பான்மையாக இங்க தமிழ்நாட்டுல வந்து குறிப்பா வட மாவட்டங்கள் இருக்கக்கூடிய பட்டியல் சமுதாய மக்கள், பறையர் சமுதாய மக்கள் இவங்க அதிமுகவோட வாக்கு வங்கியில இருந்திருந்தா அந்த வாக்கு வங்கியில விஜய் கை வச்சிருக்காரு. அந்த மக்கள் விஜய் ரொம்ப கொண்டாடுறாங்க. பெருவாரியான வாக்குகள் உள்ள சமுதாயங்களா இருக்கிறாங்க. அதே மாதிரி பெண்களுடைய வாக்கு இப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த இலவச பஸ், கட்டணம் இல்லாத பஸ், அப்புறம் ஃப்ரீ பஸ், அதுக்கு நீங்க என்னென்ன பேர் வச்சுக்கோங்க சரிங்களா, டிக்கெட் எடுக்காம போறாங்க. அது வந்து இவருக்கு பெரிய ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணி ஒரு ஓட் பேங்க் வழிவகுச்சு. அப்போ பெண்கள் எல்லாமே வந்து பயங்கர இம்ப்ரெஸ் ஆகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து இந்த மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபா கொடுக்கறதுனால எல்லார் வீட்லேயும் வந்து சாப்பாட்டுக்கே குறை இல்லாமல் தேனும் பாலும் வந்து ஓடிட்டு இருக்கு. ஒரு வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா குறை இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் நினச்சிட்டு இருக்காரு. ரெண்டாவது, அந்த பணத்தை வந்து மிச்சம்லாம் படுத்துறாங்களாம். குடும்பத்துக்கு வந்து கஷ்டம் அப்படின்னா அந்த மிச்சப்படுத்தின காசு எடுத்து வாழறாங்களாம். விளம்பரம் இப்போ இந்த யூடியூப்லாம் வந்து சில விளம்பரம் அதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ பெண்களுடைய வாக்கு வந்து திமுக வச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சரி, இப்போ இவர் வந்தார் யாரு, எடப்பாடி அவர்கள். நீ ஆனா 1000, நான் தரேன் 2000. சரி, நீ நானும் 2000. விஜய் என்ன பண்ண, 2000மா தரேன்டா, 2500. நீயும் ஃப்ரீ பஸ்ஸா, நானும் ஃப்ரீ பஸ் தான், எங்க வேணா போலாம் தமிழ்நாட்டில் ஃப்ரீ பஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொன்னாரு. அப்போ இது ரெண்டுன்றது நீங்க சொல்லக்கூடிய ஸ்கீம்ஸ்ல இருக்கு. இதுல என்ன பிளஸ்னா, விஜய் அவர்களுக்கு இயல்பாகவே பெண்களுடைய வாக்கு அதிகமா இருக்கு. இப்போ பெண்களுடைய வாக்கு என்பது ஒரு காலத்தில் வந்து அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் பொழுது அவங்களுக்கு தான் இருந்துச்சு. ஒரு பெருவாரியான பெண்களுடைய வாக்கு வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து வாக்களிச்சாங்க. ஏன்னா அவங்க நிறைய ஸ்கீம்ஸ் பெண்களுக்காக கொண்டு வந்தாங்க, அதனால வாக்களிச்சாங்க. இப்போ விஜய் அவர்கள் திமுக அதிமுக ஸ்கீம்ஸ்ல வந்து இன்னும் +2 ஆட் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு வந்து 1 சவரன் கொடுக்குறேன், அப்புறம் தாய்மாமா சீர் செய்கிறேன் இப்படிலாம் சொன்னாலுமே கூட இதையும் தாண்டி அந்த நடிகர் என்பவர் மேல் இருக்கக்கூடிய ஒரு கிரேஸ், அவர் மேல் இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்புத்தன்மை, ஒரு ரசிப்புத்தன்மை, ஒரு மாற்றம், வாட்டவர் எதனா நீங்கள் வச்சுங்க, அதில் வந்து ஒரு கூடுதலாக இருக்குது. இப்போ ஸ்டாலின் அவர்கள் மீது ஒரு கிரேஸ் இருக்குமா? இருக்காது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது கிரேஸ் இருக்குமா? இருக்காது. ஏன்னு கேட்டால் இவங்க மீது ஒரு கிரேஸ் இல்லைன்னா இவங்க ஒன்றும் இவர் அளவுக்கு பெரிய நடிகர்கள் வந்து கிடையாது. இவங்க ஒரு பொலிட்டிஷியன்ஸ். அப்போ ஒரு நடிகர் வந்து உள்ளே வரும்பொழுது அவருக்கு ஒரு கூடுதல் பலமாகுது. அப்போ நடிப்பு என்பது, நடிகர் என்பது அந்த அடையாளம் வந்து விஜய் அவர்களுக்கு பெரிய பலம். அதுதான் அவருக்கான அடையாளமே. இப்போ அவரெல்லாம் கூத்தாடி சொல்லிட்டு கிண்டல்லாம் பண்ணுறானுங்க. அதுதானே அவரை நீ கிண்டல் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படி பார்த்தா எல்லாருமே தான் கூத்தாடி. தமிழ்நாட்டில் எல்லாருமே தான் சினிமாவை சார்ந்தவங்க. அப்போ அண்ணாதுரை அவர்கள் சினிமாவை சார்ந்தவர், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சினிமா சார்ந்தவங்க, எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவை சார்ந்தவங்க, இதே ஐயா கருணாநிதி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி அவர்கள் எல்லாருமே சினிமா சார்ந்தவங்க தான். எனக்கு தெரிஞ்ச அவருடைய மகன் கூட நடிக்க போறதா நான் கேள்விப்பட்டேன். இப்படி கூட படத்தில் நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். எப்படின்னு தெரியல. அப்போ இவ்வளவும் நீங்க சினிமா, ஏன்னா சினிமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மீடியமா இருக்கு. அது வந்து மக்கள்கிட்ட வந்து உங்களை கனெக்ட் பண்ணுது. அந்த கனெக்ட் பண்றது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஒரு புகழ், செல்வாக்கு வந்து கூடுதலாக வந்து கிடைக்குது. இப்போ நம்ம ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு கலெக்டர் ஒருத்தர் வந்து ரோட்ல போறாரு, ஒரு காமெடி நடிகர் ரோட்ல போறாரு, மக்களை யாரை பார்ப்பாங்க? காமெடி நடிகரை தான் எனக்கு கிடைத்த ஒரு ஈர்ப்பு. அப்ப அந்த ஈர்ப்பை விஜய் அவர்கள் பெரிய அரசியலா பயன்படுத்தினாரு. ரெண்டாவது, அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு, நம்ம ஏதாவது பண்ணணுன்ற நோக்கம் வந்திருக்கு. இப்போ விஜய் அவர்கள் மீது வந்து அவர் வந்து இப்போ சொல்றானுங்க இல்லையா, 500 கோடி சம்பாதிச்சது பத்தாம 5000 கோடி சம்பாதிச்சு வந்தாரு. திமுக எடுத்து எவன் வந்தாலும் கெட்டவனா இருக்கிறாங்க. இங்க யாருன்னா திமுக மட்டும் எதிர்க்காதீங்க. வந்தையா திமுக சேர்ந்து. இப்ப கமலஹாசன் எப்படி பண்ணாரு? டார்ச் எடுத்து அடிச்சாரு ஒரே அடி. டிவியை ஒஞ்சு போச்சு. டார்ச் வச்சிருந்தாரு. இப்போ டார்ச்சும் காணும், டிவியும் காணும். ஏன்னு கேட்டா இந்தியாவை வந்து காப்பாது. அவரு திமுக எம்பிமா. இப்போ திமுக காரரு மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் என்று சொல்லலாம். அதுதான் மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் என்று நீங்க சொல்லலாம். ஆனா அபிஷியலா அவர் ஒரு திமுக காரர். ஏன்னு கேட்டா அப்படி இருந்தாதான் நீங்க எம்பியா இருக்க முடியும். நான் மக்கள் நீதி மையம் உனக்குலாம் எம்பி எல்லாம் கிடையாது, திமுகவுக்கு தான் எம்பி. அதே மாதிரி திமுகவுடைய சின்னத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே அபிஷியலா திமுக தான். அவங்க கட்சியினுடைய நிறுவன தலைவர்களாக இருந்துக்கலாம், என்ன வேணா இருந்தீங்க, அபிஷியலா திமுக தான். அப்போ ஒன்று வந்து நீ எதிர்த்து எங்க கூட சேர்ந்துரு, நீ எங்களை எதிர்த்தனா நாங்கள் காலி பண்ணுவோம். இது மட்டுமா காலி பண்ணுறானுங்க, பர்சனலாக காலி பண்ணுறானுங்க. அது எவ்வளோ மோசமானது. இப்படி பர்சனலாக காலி பண்ண நினச்சா உங்கள் தலைவர்களை ஒத்து கூட தர மாட்டாங்க. தலைவர்கள் கிடையாது, உங்கள் அம்சர்கள் கூட யாரும் தர மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருக்கும் எல்லாரும் பற்றி தெரியும். அது ரொம்ப அநாகரிகம். அரசியலில் ஒருத்தர் நீ பர்சனலாக கூட்டின்னு வந்து இவங்க அவங்க போனாங்க, இங்கே போனாங்க, ஃப்ளைட் டிக்கெட் இதெல்லாம் எடுத்து வர அப்படின்னா ரொம்ப மோசமானது. அது மோசம், வல்கர். அது என்ன பொறுத்த வரைக்கும் அசிங்கம். அதை வந்து பண்ணக்கூடாது. அது அப்படி பார்த்தா உங்களுக்கு லிஸ்ட்லாம் இருக்குது. பல பத்திரிகைகள்லாம் அப்போ எழுதியிருக்காங்க. அப்போ அவ்வளோ விஷயங்கள்லாம் வந்திருக்கு. அப்போ அதெல்லாம் சொல்லக்கூடாது இல்லையா? விஜய் வந்து
விஜயுடைய தாக்கம் என்பது திமுகவுக்கு பெரிய அச்சுறுத்தலா இருக்கு. அது ரொம்ப பெருசா இருக்கு. ம், எனக்கு தெரிஞ்சு நிறைய இடங்கள்ல வந்து திமுகவை விட விஜய் முன்னாடி வருவார். அது எந்த தொகுதிகள்லாம் தெரியாது. ம், நான் ஜெயிப்பாருன்னு சொல்லல. வாக்குகள்ல விஜய் முன்னாடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு வந்து எங்களுடைய திருத்தணி தொகுதியிலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் வந்து அப்படியே சொல்றேன். அப்படி வருவதற்கே பெரிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன் நானு. ஏன்னா நம்ம அந்த இம்பாக்ட் வந்து பார்க்குறோம். ஒரு எங்க பார்த்தாலும் விசில் விசில் விசில்னு சொல்றானுங்க. யாரை கேட்டாலும் அதாவது யாரை கேட்டாலுமே விஜய் ஓட்டு போட சொல்றாங்க. இப்ப நம்ம ஒரு 10 பேர் 20 பேர்கிட்ட பேசுறோம் அப்படின்னா, அந்த 20 பேர்ல ஒரு 10 பேர் விஜய் ஓட்டு போட சொல்றாங்க. அப்ப எப்படி எல்லாருமே விஜய்க்கு வந்து ஓட்டு போட்டுருக்க முடியும்? இப்ப நீங்க அந்த பதிவான வாக்குகள்ல கிட்டத்தட்ட ஒரு 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 1/2% மேலாக விஜய்க்கு வந்து இவங்க சொல்ற கணக்கு பார்த்தா அப்படிதான் வருது. ம். அப்பனா அவர் ஆட்சிக்கு வர முடியும். அது என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இல்ல இவர் வந்து செந்தில்வேல் சொல்லும் போதே சொன்னாங்க சென்னையிலே 20% போட்டிருக்காங்க அப்படிங்கறத அவர் மென்ஷன் பண்ணி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஐடி போட்டிருக்காங்க, படிச்சவங்க போட்டிருக்காங்க அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சாரு. சென்னையிலேயே 20%லாம் கிடையாது. சென்னையில் அதிகமாக போட்டிருப்பாங்க. நான் என்ன சொல்றேன், விஜய் வந்து ஒரு பொதுவான வாக்கு வங்கியா அவரால் வாங்க போறாருன்னு ம், தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 விழுக்காடு தொடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ம், ஒரு 12லேருந்து 15ன்றது ரொம்ப அது அந்த விழுக்காடு வாங்குவார்னு நினைக்கிறேன் நானு. ம், அது குறைவா வாங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, யாரை கேட்டாலும் விசில் தான் சொல்றாங்க. ம். அப்போ வந்து எப்படி எல்லாருமே ஓட்டு போடக்கூடிய ஒரு நபர் வந்து 6 வாங்கிடுவாரு, 5 வாங்கிடுவாரு, 2 வாங்குவாரு எப்படி நம்ம சொல்ல முடியும்? கண்டிப்பா. அப்படிலாம் வாய்ப்பு கிடையாது. ஓவராலாவே இவ்வளவு பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ண போறாரு. ம், இந்த வாக்கு எங்கிருந்து எடுக்கிறாருன்னு தான் மேட்ரு. நீங்க வெறுமனே புது வாக்காளர்கள் கிட்ட மட்டுமே தான் அது எடுத்தாருன்னு சொல்ல முடியாது. அது உங்களுக்கு ஈஸியா வந்துரும். எவ்வளவு பேர் என்னென்ன வாக்குகள் போட்டிருக்காங்க, எந்தெந்த பகுதிகளில் வந்து வாக்கு வந்து எவ்வளவு போலிங் ஆயிருக்குன்னு பார்த்தாலே வந்து நம்மளுக்கு கணிக்க முடியும். வாக்காளர்கள் யாரை சூஸ் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த சமூகங்கள் அடர்த்தியா இருக்கக்கூடிய பகுதிகளில் யார் யாருக்கு வாக்குகள் போட்டிருக்காங்க. ம், இப்போ தேமுதிக எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது வட மாவட்டங்கள் தான் அவருடைய வாக்கு வங்கி ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ம், வன்னியர் சமுதாய மக்களும் பறையர் சமுதாய மக்களும் விஜயகாந்த் அவர்களுக்கு பரவலா வாக்கு போட்டாங்க, அடர்த்தியா போட்டாங்க வாக்கு. அவர் முதல்ல வந்ததே வட மாவட்டத்தில் தான் வந்து எம்எல்ஏ வந்து போனாரு. ம், அதனால தான் திரு ராமதாஸ் அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் பெரிய ஒரு கடும் போட்டி வந்தது. ம், யார் அந்த கூத்தாடி அவங்கள போர்டுலாம் வச்சு உடைங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவனெல்லாம் இங்கே சேர்க்காதீங்க அப்படின்ற அளவுக்குலாம். ஆனால் வேல்முருகன்கிட்டே சொன்னவர் தான் ராமதாஸ் அவர்கள். ஏன்னா விஜயகாந்த் வந்து அன்னைக்கு ஆளுங்கட்சிகளுக்கு வந்து ஆபத்தா இருந்தாரோ இல்லையோ, பாமக பெரிய ஆபத்தா இருந்தார். ஏன்னு கேட்டால் அவங்களோட வாக்கு வங்கி வட மாவட்டத்தை இவர் கையில் திட்டாரு. ம். ஆனா இன்னைக்கு அது ஒண்ணுமே இல்லை, அது புஸ்வாலம் ஆயிடுச்சு வச்சுங்களேன். சொல்றேன் நான். அப்ப இன்னைக்கு விஜய் என்பவர் இந்த சமூகத்துக்கு வந்து எதிராக இந்த சமூகத்துக்கு வாக்கு எடுத்துட்டாரு, அந்த சமூகத்து எல்லார்கிட்டும் எடுத்தாரு வாக்கு. விசிக, பாமக, அதிமுக, திமுகன்னு சொல்லிட்டு எதுலையுமே பாரபட்சம் பார்க்காம இப்ப விஜய் வந்தது தமிழ்நாடு அரசியலுக்கே ரொம்ப பெரிய பேரழிப்பாயிடுச்சு. பேர் இழப்பா அப்படி சொல்லக்கூடாது இல்லையா? ம். மத்த கட்சி கட்சிகளுக்கு அதான் கட்சிகளுக்குலாம் பேரிழப்பாயிருச்சு. பெரிய இழப்பு தான். பல கட்சிகள் வந்து அழிவதற்கு அவர் காரணமா இருக்க போகிறார். அது உங்களுக்கு ரிசல்ட் அப்போ தெரியும். விஜய் வந்து எத்தனை கட்சிகளை நீங்க சொல்ற மாதிரி பேரிழப்பு பண்ணியிருக்காரா, ம், இல்ல ஒரே அடி அழிச்சிட்டு இருக்காரா அப்படின்றது உங்களுக்கு ரிசல்ட் வந்து அன்னைக்கு தெரிய வரும். ஸோ நம்ம என்ன சொல்றோம், திருப்பி வந்து திமுகவிற்கு நீங்க வக்காலத்து வாங்க. நீங்க திமுக வக்காலத்து வாங்கலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா நான் என்ன கேட்குறேன்னா, நீங்க ரொம்ப மோசமா வந்து நீங்க அப்படி சொல்லக்கூடாது இல்லையா? அது என்னது, சோறு சாப்பிட்றதுக்கு காரணம் அவன் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருப்பான், ம். அவங்க வீட்டில் அவனை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருப்பாங்க, அதை விற்று கம்பெனியில் வேலை வாங்கி கொடுத்துருப்பாங்க. அசால்ட்டாக வந்து நீ சாப்பிட்ற சோத்துக்கு காரணம் திமுக தானேன்னு சொல்லிட்டு போனால் அது எப்படி? அது ஏற்புடையது கிடையாது. இவர் மட்டும் கிடையாது, இன்னும் பல பேர் கதறுகிறார்கள். ம். இன்னும் புலம்புவதற்கான காலம் அதிகமாக இருக்கு. இன்னும் புலம்பல்கள் அதிகமாக வரும். ரிசல்ட் அன்னைக்கு பார்ப்பீங்க ரொம்ப யார் புலம்ப போறாங்கன்னு. என்னுடைய கணிப்பு சரியாக இருக்கும் என்று சொன்னால், இப்ப யார் புலம்புறாங்களோ இவங்க தான் ரொம்ப புலம்புவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம்.